குளுட்டதைன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, ஸ்கின் லைட்டனிங்காக, ஸ்கின் க்ளோயிங் இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக காஸ்மெட்டிக்கில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாகவே குளுட்டதைன் அப்படிங்கிற இந்த சப்ளிமெண்ட் இன்ஜெக்ஷன் நமக்கு இந்த எஃபெக்டை கொடுக்குதா? இதை பற்றி முழுமையான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கூட எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குளுட்டதைன் அப்படின்னா என்ன? குளுட்டதைன் அப்படிங்கிறது நம்ம லிவர் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட். இது 3 அமினோ ஆசிட்னால் உருவாக்கப்பட்டது: குளுட்டமைன், சிஸ்டீன், கிளைசின். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீடாக்ஸ் த பாடி, நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றுறது, நம்ம செல்லை டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, இம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணுறது, டிஷ்யூஸை ரிப்பேர் பண்ணுறது. இந்த மாதிரி வேலையை பார்க்குறதா குளுட்டதைனோட ஒர்க். ஸ்கின்னில் குளுட்டதைன் எப்படி வேலை பார்க்குது? ஸ்கின்னில் அதோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ரேடிக்கலை நியூட்ரலைஸ் பண்ணுறது. ஃப்ரீ ரேடிக்கல் அப்படிங்கிறது பொல்யூஷன், சன், ஸ்ட்ரெஸ் இதனால் நம்ம உடம்புல சில டேமேஜிங் மாலிகுல் உற்பத்தி ஆகும். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை ஏஜிங் ஆக்கிறது, டல்னஸ், சுருக்கம் ஏற்படுத்துறது, டார்க் ஸ்பாட்ஸையும் உண்டு பண்ணும். இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த குளுட்டதைனுடைய ஒர்க். ஸ்கின்னை பிரைட்டனிங் பண்ணுறதை பற்றி சயின்டிஃபிக் பேக்கப், அதாவது அறிவியல் பூர்வமான விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளுட்டதைன் உண்மையாகவே மெலனின் ப்ரொடக்ஷனை குறைக்குது, கட்டுப்படுத்துது. இந்த மெலனின் அப்படிங்கிறதா நம்மளுடைய நேச்சுரல் கலருக்கு முக்கியமான ஒரு பிக்மெண்ட். மெலனின் உற்பத்தியை எது கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஸ்கின் நமக்கு பிரைட்டன் ஆகிறது, லைட்டனிங் எஃபெக்டை கொடுக்கும். இன்னும் சில அதர் பெனிஃபிட்ஸ் குளுட்டதைன் நமக்கு கொடுக்குது. ஆன்டி ஏஜிங், அதாவது வயதான மாதிரியான தோற்றம் ஏற்படுவதை குறைக்குது. 2வது பிக்மெண்டேஷன் ஏற்படுறதையும் குறைக்குது. 3வது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட், முகத்தில் எங்கேயாவது நமக்கு இரிட்டேஷன் இருக்குது அப்படின்னா அதை காம் பண்ணக்கூடிய வேலையும் பார்க்குது. அடுத்து டீடாக்சிஃபிகேஷன், அதாவது பெட்டர் லிவர் ஃபங்க்ஷனுக்கு இது ரொம்பவே முக்கியம். குளுட்டதைனை எப்படி சேஃபாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரல் டேப்லெட் கேப்சூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் சப்லிங்குவல் டேப்லெட், நாக்கு கடியில் எடுக்கக்கூடிய டேப்லெட் வடிவத்தில் இருக்கும். 3வது க்ரீம்ஸ் நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஐவி இன்ஃப்யூஷன்ஸ், இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கும். இதோட டோசேஜ் பார்த்திங்கன்னா 250 500 மில்லிகிராம் டே அப்படிங்கிறது. இது கூட வைட்டமின் சியை சேர்த்து எடுப்பாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறதோ சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறதோ உங்களுக்கு ரெஜிஸ்டர்டு காஸ்மெட்டாலஜிஸ்ட், அதாவது எம்டி டெர்மட்டாலஜி வித் காஸ்மெட்டாலஜி பண்ணியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அவங்க எப்படி இதை எடுக்கணும்னு சொல்கிறாங்க, எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற முறையான வழியில் இதை எடுத்துக்கிறது தான் நல்லது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ட்ரக் அப்படிங்கும்போது அதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அது காஸ்மெட்டிக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்டர்னல் மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை தெரிஞ்சுக்கிட்டு முறையாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. குளுட்டதைன் உங்களுக்கு பெர்மனண்ட்டான ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. இது ஒரு டெம்பரவரி எஃபெக்ட். எவ்வளோ நாள் நீங்கள் குளுட்டதைன் எடுத்துக்கிறீங்களோ அந்த காலம் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த ஸ்கின் லைட்டனிங் இதோடைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்.